வெல்கம் டு தமிழ் கார்ட் சொல்யூஷன். லாஸ்ட் வீடியோவில் இந்த 3D மாடலை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற வீடியோவை போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இதை வந்து எப்படி டீட்டெயிலிங் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நியூ ஃபைல் போயிட்டு ட்ராயிங் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து ஓகே கொடுத்துங்க. ஸோ இப்போ என்ன ஷீட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் நான் A3 கொடுத்துக்கிறேன். A4 கூட நம்ம வச்சுக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ இப்போ ஃபைல் சேவ் பண்ணதுனால டேரெக்டாக இந்த இதில் ப்ரௌஸ் அப்படின்ற ஆப்ஷனில் நம்மளோட 3D மாடல் காட்டும். டபுள் டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வியூஸ் வந்து ஈஸியாக நம்ம இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்மளுக்கு ஐசோமெட்ரிக் வியூ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இங்கே இருக்கிறது தான் ஐசோமெட்ரிக் வியூ. உங்களுக்கு தேவை அப்படின்னா இதை வந்து கலரில் கூட நம்ம காட்ட முடியும். ஸோ நான் கலர்லேயே காட்டிக்கிறேன். இந்த இடத்துல ஈஸியாக வந்து இந்த 3D ஷேடோ, அதாவது ஷேடட் வித் எட்ஜஸ் அப்படின்ற ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். டேரெக்டாக நம்மளுக்கு வந்து ப்ரொஃபைல்ஸ் வந்துருச்சு. அகைன் ட்ராயிங்கில் போனீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டட் வியூ அப்படின்ட்டு இருக்கும், ஆக்சிலரி வியூஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா வியூவை செட் பண்ணணும். ஸோ அதனால் மாடல் வியூ போயிட்டு இந்த மாடலை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட் வியூ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன கொடுத்து ஃப்ரண்ட் வியூவில் வச்சு வரைஞ்சோமோ ஃப்ரண்ட் பிளேனில் என்ன ப்ரொஃபைல் இருக்கோ அதுதான் இங்கே வந்து ப்ளேஸ் ஆகும். ஸோ இப்போ இது வந்து டாப் வியூ, இது வந்து சைட் வியூ. ஸோ ஈஸியாக வந்து நம்மளுக்கு ப்ரொஃபைல்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சுங்க. இதை பேஸ் பண்ணி ஈஸியாக நம்ம டைமென்ஷன்ஸும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வியூஸ் எல்லாமே வந்து சைஸ் கம்மியாக இருக்குது, இல்லை சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, அதாவது ஆப்ஷன் இருக்குது. இதுதான் சோர்ஸ், இதை பேஸ் பண்ணி தான் இதை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டவுன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கேல் ஃபேக்டர்னு இருக்கும். யூஸ் கஸ்டம் ஸ்கேல் ஃபேக்டர், இதில் வந்து 1:1 கொடுக்குறேன். ஸோ 1:1 கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளேஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். அப்போ 1:1 கொடுக்குறத விட 1.5 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டை விட இப்போ அதாவது 2 கொடுத்தோம், 2வோட 0.5 கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த வியூ ஓகே அப்படின்னா ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டீங்க. தென் அடுத்ததாக என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கான டைமென்ஷன்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆக்சஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுறேங்க. ஏன்னா அதுவும் சேம் ஆக்சஸில் இருக்குது அப்படின்றது மீனிங் என்னென்னா இப்போ நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் தான். தென் இப்போது இதுக்கான டைமென்ஷன்ஸ் ஸோ 2 மெத்தடில் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ஸ்லாட்டுக்கும் நம்ம அந்த ஆக்சஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். இருங்க, ஓகேங்களா, இப்படி க்ரியேட் பண்ணிட்டோம். தென் டைமென்ஷன்ஸ் ஆனோடேஷனில் போயிட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் இந்த ஃபேஸ்லேருந்து இந்த ஃபேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200. ஸோ எல்லாமே வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் ஸ்ப்ளிட் அப் பண்ணியே நம்ம டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ டேரெக்டாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் பிக் பண்ணி டைமென்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரே கமெண்ட் ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஒரே கமெண்ட் தாங்க. டேரெக்டாக எல்லாத்துக்கும் டைமென்ஷன்ஸ் எடுத்துகிட்டே இருக்கலாம் நீங்கள். இது மாதிரி தெரியுதுங்களா? எதுக்கும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. டேரெக்டாக பிக் பண்ணி அண்ட் ட்ராக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும் டைமென்ஷன்ஸ் எல்லாமே. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கான டைமென்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். 20. ஸோ இதுதான் கொடுத்து வரைஞ்சிருந்தோம் நம்ம. 40, 50. ஸோ சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி க்ரியேட் ஆகிருக்கு. நோ இஷ்யூஸ். இது வந்து சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணியும் கொடுத்துக்கலாம், இல்லை வந்து இந்த சென்டர் பாயிண்ட் ஆக்சஸை வச்சு பேஸ் பண்ணி கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவை வந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து தெரிஞ்சால் போதும். ஸோ இப்போது ஆஃப் வேல்யூ கூட கொடுத்துக்கலாம். ஸோ அப்போது வந்து இந்த சென்டர் ஆக்சஸ் 25னா இந்த சென்டர் ஆக்சஸ் கண்டிப்பாக வந்து 25 தான் இருக்கும். டேரெக்டாக நம்ம 50 நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் ரேடியஸ் எடுக்கணும். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் 20. தென் இங்கே வந்து அந்த ஹோல்ஸோட இண்டிகேஷன்ஸ் இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ராயிங்கில். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா இது வந்து செக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த செக்ஷனுக்கு பேர் என்னன்னு சொல்கிறேன். பிரேக் அவுட் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக் அவுட் செக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பிரேக் அவுட் செக்ஷன் தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த
எந்த இடத்துல நம்மளுக்கு அந்த பிரேக் அவுட் செக்ஷன் வேணுமோ அதை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. தென் எந்த எட்ஜை பேஸ் பண்ணி அதை செக்ஷன் கட்டை வந்து காட்ட போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல எட்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். சப்போஸ் பிளேன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பிளேன்ஸை பேஸ் பண்ணி கூட நம்ம கொடுத்துக்க முடியும். இப்போ டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எட்ஜை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரொஃபைல்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஹோல்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு 2 ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இதில் வந்து ஒரு ஹோல்ஸ் தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், இன்னொரு ஹோல்ஸ் நம்ம மாற்றணும். இப்போ இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் செக்ஷன் இங்கே இந்த டேரெக்டாக இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிங்கனாவே இங்கே வந்து காட்டும். நீங்கள் எந்த வியூவில் இருக்கீங்கன்னா இந்த பிரேக் அவுட் செக்ஷனில் இந்த இடத்துல இதை மட்டும் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அப்போ எடிட் டெஃபினேஷன் போகிறேன், இதை கொடுத்துட்டு எடிட் ஸ்கெட்ச் கொடுக்குறேன். இதுதான் நம்மளோட ஸ்கெட்சு. அப்போ ஸ்கெட்சை கொஞ்சம் ஓரியன்டேஷன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் வெளியில் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். தென் இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் வெளியில் எடுத்து போய்க்கிறேன். ஸோ இது மாதிரி வெளியில் எடுத்து போயாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 ஹோல்ஸுமே வந்து நம்மளுக்கு ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடும். எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 ஹோல்ஸுமே நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிச்சு பாருங்கள். இதை பேஸ் பண்ணி ஈஸியாக வந்து அகைன் இந்த கட்டு நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ சேம் ஆஸ் பிரேக் அவுட் செக்ஷன், கொடுத்தாச்சு. தென் இந்த கட், அதாவது எதை பேஸ் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோமோ அந்த எட்ஜை மட்டும் ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும், அதை பேஸ் பண்ணி கட் ஆகிடும். ஸோ இதில் கட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஏரியா தான் இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் கட்டு. ஸோ கொஞ்சம் இன்டெப்த்தில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஃபார்ம் ஆகாது. ஸோ அதுதான் சொல்ல வரேன். அதை பேஸ் பண்ணி கொடுக்கவும் கூடாது. ஏன்னா இப்போ இந்த ஏரியாவில் ஏதாவது லைன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி கொடுத்தோன்னா எந்த இடத்துல நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதுதான் ரீசன். ஸோ இப்போது இந்த இடத்துல அந்த கட் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள் இந்த வியூக்கும் ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த கட்டு தெரியுதுங்களா? சேம் ஆஸ் இந்த கட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே இருக்கிற அந்த ஒரு ஹோல்ஸுக்கு மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஹோல்ஸுக்கு தரல. நம்ம 2 ஹோல்ஸுக்குமே வந்து அந்த பிரேக் அவுட் செக்ஷன் கொடுத்துருக்குங்க. தென் இப்போது இதுக்கான டயாமீட்டர் மட்டும் ஜஸ்ட் நம்ம எடுத்துக்காட்டவே போதும். டயா காட்டிட்டுன்னா தென் சென்டர் லைன் கொடுத்துட்டு இந்த 2 ப்ரொஃபைலையும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். இதை பேஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் கொடுத்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் ஓவர் டைமென்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம இருக்கிறதே நம்ம கொடுத்துருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஈஸியாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சுங்க. டைமென்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ இவ்வளோ தான் ஈஸியாக சிம்பிளாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண முடியுங்க. ஸோ பிடிஎஃப் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இதோட ஹைட் வந்து டிசைட் பண்ணலைங்க, நம்ம கொடுக்கல. ஓகேங்களா? இந்த எட்ஜுக்கும் இந்த எட்ஜுக்கும் 10 mm டிஸ்டன்ஸ், அகைன் இந்த எட்ஜுக்கும் 20 mm டிஸ்டன்ஸ். ஸோ ஃபுல்லாகவே நம்ம இப்போ எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ எல்லாத்துக்கும் ப்ராப்பர் டைமென்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ மிஸ்ஸிங் டைமென்ஷன்ஸ் ஏதாவது இது இருக்கான்னு கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணுறதுல ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு டைமென்ஷன்ஸ் மிஸ் பண்ணாலும் அடுத்தவங்க இந்த ட்ராயிங் ட்ரா பண்ணும்போது அந்த டைமென்ஷன்ஸ் இல்லைனா ட்ரா பண்ணவே முடியாதுங்க. ஸோ அதனால தான் சொல்ல வரேன். ஸோ 1க்கு 2 டைம் நீங்கள் செக் பண்ணிக்கங்க, கரெக்டாக எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்குமா அப்படின்றது. ஸோ ப்ராப்பராக கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியது தாங்க. டைரெக்டாக சேவ் ஆஸ் கொடுங்க. அடாப்ட், அதாவது போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட் பிடிஎஃப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸோ என்ன ஃபைல் நேம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது மாதிரி ஃபைல் வந்து சேவ் ஆகிடுங்க. தென் இப்போ ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ பிடிஎஃப் வந்து ஈஸியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வேல்யூஸ் இருக்கிறது வந்து ப்ரிசிஷன். ஸோ அது வேணும்னா நம்ம கட் பண்ணிக்கலாம், வேணும்னா நம்ம அப்படியே கூட விட்டுடலாம். ஸோ அந்த ப்ரிசிஷன் வேல்யூலாம் ரொம்ப சிம்பிள் தான் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அடுத்த வீடியோ பதிவில் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.